are watching indianewstamil.com. Island Association மற்றும் Rotary Club of Chennai Prestige Public Meetings இணைந்து இந்த கூட்டமைப்புகளுக்கான அனுமதிக்காக தேர்தலுக்காக வந்திருக்கின்ற திரு சரவணன் அவர்களுக்கும் மற்றும் எங்களுடன் இருக்கின்ற ஊராட்சி மன்ற தலைவர் திரு ரமீனா பாரன் அவர்களுக்கும் அடியார் இந்திய கூட்டத்திற்கு உட்கார்ந்து இசைக்கும் சிறப்பு விருந்தினர்கள் திரு சி முத்துசாமி அவர்களுக்கும் திரு அஸ்மி மூர்த்தி சார் அவர்களுக்கும் திரு கம்பத்தி மல்லாதவர்களும் மற்றும் இந்த விழாவுக்காக கிட்டத்தட்ட 15 நாளாக விஜயகுமார் சார் வந்து இந்த அமைப்பு பண்ணலாம் நல்லா பண்ணணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்த்து அமைப்பு டேட் போட்டோம். ஏன்னா சார் நம்ம பேன் பண்ண மாதிரி இன்னைக்கு இந்த ரோடு கிட்டத்தட்ட 50 நம்ம வீடு 75 வீடு இருக்கு, ஒரு பேப்பர் போக முடியாது சொல்லிட்டு நாங்கள் அமைப்பு போயிட்டு கோரிக்கை கட்டிட்டே அமைப்பு வந்து நாங்கள் பேசுறதோ இந்த ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணி நல்லா பண்ணி தர சொல்லியிருக்காரு. அது வழிபாடு இது வரதான் 18 அடி தான் இருந்தது, 30 அடி கூட ஆரம்பிச்சு நம்ம நல்ல பிரசார் தார் போட்டு கொடுத்துருக்காரு. அவர் போட்டு சார் 15 நாள் டேட் கேட்க சொல்றோம். சரியான டேட் நம்ம கேட்க அப்படின்னு சீக்கிரம் போயிட்டு கடந்த வெள்ளிக்கிழமை சார் வந்து நாங்கள் போயிட்டு இன்வைட் பண்ணோம். இன்னைக்கு எங்க கவுன்சிலிங் நடத்திருக்கேன். எங்களுக்காக நிப்பாட்டம் சரி சார் நடத்தினோம் அப்படின்னு சொல்லிதான் இந்த நிகழ்ச்சி வந்து இருக்காங்க. அதனால விஜயகுமார் மற்றும் இந்த பகுதியில் வளர்ச்சிருக்கிற திரு சுரேஷ் சார் மற்றும் வரவேற்கின்ற வதாரம் சார் மற்றும் நம்மளோட முக்கிய உள்ளிட்ட எங்களது முதல்வர் மார்க்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரீசெண்டா வந்து ஒரு தகவல் கிடைச்சு ஒரு ஆள் தன்னோட வாழ்நாள்ல 11 மரம் நட்டு பராமரிக்கணுமா. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம கார்பன் டை ஆக்சைடு வந்து அந்த மரம் வந்து எடுத்து நமக்கு பதிலாக ஆக்சிஜன் தரும். அதனால இந்த ஒகேஷன்ல நான் எல்லாருக்கிட்டே சொல்றேன், 11 மரங்கள் நட்டு வளர்த்து அதை பாதுகாக்கணும். அண்ட் எனி டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ் ஆர் சாப்லிங்ஸ் வேணும்னா நீங்க இதுவரைக்கும் சாரையோ இல்லை கல்பாத்தி சாரையோ கேட்டீங்கன்னா நாங்க ஃபெசிலிட்டேட் பண்ணி தருவோம். ஆனா நல்லா வளர்த்து மற்றும் இணைந்து நடத்துகிற மரநடு விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற ராசா சரவணன் சிறப்பு விருந்தினர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெமிலா பண்ண புண்ணியக்குழு உறுப்பினர் அக்கா லோகநாத் சாமிநாதன் அவர்கள், சகோதரி திருமதி உஷா இப்போது சிறப்பு சிறப்பு விருந்தினர்கள்
திரு தியாகன் முத்துசாமி அவர்களே, பசுமை உணர்ச்சி அவர்களே, கல்பாத்தி மருந்தாளர் தலைவர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை எங்களோடு தொடர்பு கொண்டு சிறப்பாக நடத்த மர நடுவில் ஆரம்பிக்கொண்டு எங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து கொடுத்த திரு விஜயகுமார் அவர்களே, நண்பர் சுரேஷ் அவர்களே, ரத்னாஜ் அவர்களே, விக்கி அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்ட இந்த குடியிருப்பு நடத்த நிர்வாகிகள் அனைவருக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தினம் நடைபெறுகின்ற நிகழ்வானது நாம் அனைவரும் போற்றக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா என் ஊரில் அந்த ஊரில் இருந்தேன். நீங்களாம் சில பேர் இந்த ஊரை பார்த்து 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த சிலருக்கு அவருக்கு தெரிஞ்சிருக்காது. நீங்க இப்ப இருக்கிற இந்த குடியிருப்பு அடிக்கிற சாதாரண பெரிய பெரிய மரங்கள், அதுவும் புளிய மரம், வேப்ப மரம், ஈச்ச மரம், அதே போன்று உதய மரம், பெரிய மரம், ஒரு 100 வகையான அதெல்லாம் அரசாங்கமே எடுத்து மேலும் சில மரங்கள் அழைக்கப்படுகிறது. இதை நீங்கள் ஏன் நான் விவசாயம் என் ஊருக்கு கையில் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கையிலையும் ஒரு பூங்க மரம், இல்லை ஒரு வேப்ப மரம், இல்லை புளியாத மரம், ஏதாவது ஒரு 4 மரம், ஒரு எங்கா பயிரிட்டு கையில இதெல்லாம் இது சுத்தமாக வச்சுருப்போம். எல்லாரையும் போட்டு கீழே குடி பார்த்து இந்த நேரத்தில் இது போன்ற ஒரு எண்ணத்தை உணர்ந்து எங்கள் பகுதிக்கு நிறைய மரங்களை நட்டு இந்த ரீதியாக அதை மக்களுக்கு பயன்படுத்தி நீங்கள் மனமாக தெரிவித்திருக்கிறேன். ஏன்னா இப்ப கூட சொல்றாரு இங்க நடுவர் பகுதியில் அன்னைய சொந்தமா மாற்றி அமைச்சர் சொந்தமா காசு செலவு பண்ணி ஒரு குளத்தை கட்டி அதற்கு மேல கடப்பாதை அமைச்சு அதை சுற்றி மரங்களை கட்டி இப்போது கூட ஒரு மாதத்துக்கு முன்னாடி பணம் கட்டினார். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இப்படி இந்த அரசாங்கம் எவ்வளவு செய்ய வேண்டும். ஆனால் இருந்தும் நீங்க இந்த ரோட் மூலமாக செய்வதை நான் முக்கியமாக இருக்கிறேன். உங்களுக்கு அடிப்படை வசதி இந்த பகுதிக்கு என்ன கேட்டாலும் செய்யலாம். இதற்கு இந்த பகுதியில் உள்ள நமது மாவட்ட செயலாளர் திருக்குறள் அமைச்சர் ஆரோக்கிய அன்பரசன் அவர்களும் இங்க மாவட்ட ஊராட்சி தலைவர் தர்மசேகரன் அவர்களும் ஒன்றிய பெருந்தலைவர் இங்க நாம் கேட்டதை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் முயற்சியால்தான் இங்கே சாலை அமைக்கப்பட்டது, மின்விளக்கு அமைக்கப்பட்டது, அனைத்து காலங்களிலும் சாலை அமைக்கப்பட்டிருக்கிறார். இவர்கள் இருக்கின்றார். அவைதான் வருங்காலத்தில் நீங்கள் எங்களை என்ன பணி வேண்டுமானாலும் செய்ய நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்கள் கூறுவதற்கு உங்கள் பகுதிக்கு என்ன தேவைப்படுகிறதோ அதை எடுத்து கொடுத்து நாங்கள் தீர்த்து வேண்டும் என்று கூறி இந்த நிகழ்வை கலந்து கொண்ட அனைவருக்கும் இங்கே பிரின்ஸ் ஹைலாண்ட்ஸ் பூனமல்லி ஹை ரோட்டில் இன்னைக்கு சிறப்பாக கோ கிரீன் இனிஷியேட்டிவ், அதாவது மரம் நடுற விழா நடத்தணும். இது வந்து ரோட்டரி சங்கம், ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை பிரஸ்டீஜ் சார்பாக இங்கே இந்த ரோட்டில் மரம் நட்டுருக்கோம். இதில் விசேஷம் என்னன்னா, இது வெறும் சும்மா மரம் நடாமல் இதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன். இது ப்ரொடெக்ஷன்ன்றது வந்து நிறைய இடத்துல யாரும் அவ்வளோ கவனிக்கிறது இல்லை. இது வந்து ரோட்டில் ஆளுங்க ஏதாச்சும் இழுத்து போட்டக்கூடாதுன்ட்டு அதுவே ஒரு பெரிய செலவோட இது நிறைய பேர் இன்வால்வ் ஆகி, இங்கே ரெசிடென்ட்ஸ் எல்லாரும் இன்வால்வ் ஆகி இன்னைக்கு அது நட்டுருக்கோம். இது வந்து இன்னும் நிறைய இதே மாதிரி ரோட்டரி சங்கம் சார்பாக நிறைய நடக்கும். எல்லாரும் அது ஒத்துழைக்கணும். எல்லாரும் இந்த கோ கிரீன் இனிஷியேட்டிவ்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும். தேங்க்யூ. வணக்கம். என்னுடைய பெயர் ரொட்டேரியன் சி முத்துசாமி, ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் 3232வினுடைய பப்ளிக் இமேஜ் சேர்மன். இன்று இங்கு பிரின்ஸ் ஹைலாண்ட்ஸ் பிளாட் ஓனர்ஸ் அசோசியேஷனும் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை பிரிஸ்டீஜும் பப்ளிக் இமேஜ் டிஸ்ட்ரிக்ட் 3232
டீமும் இணைந்து 150 மரங்கள் இன்று நடும் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு வந்து முக்கியமா என்னன்னா வந்து இந்த ட்ரீ கார்டு வச்சு இந்த மரத்தை நடுறோம். ஏன்னா ட்ரீ கார்டு இல்லைன்னா வந்து மரம் நட்டு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ரோட்ல எல்லாம் போற வரவங்க எல்லாம் வந்து அதை நாசம் பண்ணிடுவாங்க. அதனால அந்த முயற்சி எடுத்திருக்கோம். இதுக்கு வந்து எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்து இந்த மரம் நடுவதற்கு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் சென்னையில மட்டும் இல்லை, வேற மாவட்டங்கள் செங்கல்பட்டு, வெள்ளூர் அந்த மாவட்டங்களிலும் இந்த இது பணி தொடர்ந்துட்டு இருக்கு. இந்த வருஷம் வந்து எங்க ரோட்டிலிருந்து இது வரைக்குமே வந்து 1,00,000 மரங்களுக்கு மேல நட்டிருக்கோம். இந்த முயற்சி வந்து ட்ரீ கார்டோடு நடுறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு இன்னைக்கு இதை தொடங்கி இருக்கிறோம். இது மற்ற மாவட்டங்களிலும் மற்ற இடங்களிலும் இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். இந்த வருடம் முழுவதும் இந்த பிரின்ஸ் ஹைலேண்ட் பிளாட் ஓனர்ஸ் அசோசியேஷன் வந்து இது இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. முக்கியமா அதுவாக வந்து நிறைய ரோட்டரி கிளப்ல இருந்தும் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் இதுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. இந்த முயற்சியை தொடரும். அதுக்கு பசுமை மூர்த்தி இங்கே இருக்காரு. அவர் தான் வந்து இதுக்கு ரொம்ப முக்கிய காரணம். இது வரைக்கும் 8,00,000 மரங்கள் வந்து நட்டிருக்காரு. இனி மரம் நடுறதுக்கு அவருக்கு 1 கோடி அவருடைய இலக்கு. அது கண்டிப்பா நடக்கும். எங்களுக்கு ஒத்துழைப்பு அவர் நிறைய கொடுத்துட்டு இருக்காரு. இது தொடரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நிறைவேறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆமா, அனைவருக்கும் பசுமை அமைப்பு சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இது வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் 8,10,000 மரக்கன்றுகள் நட்டுள்ளேன். என்னுடைய இலக்கு வந்து 1 கோடி மரம் நடணும். எல்லாம் மரத்தை நட்டுட்டு போயிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. மரத்தை நட்டு அதை பராமரிக்கணும். அதுதான் முக்கியமானது. நம்மளுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை அதுதான். எங்க ஒரு சின்ன இடம் இருக்கோ அந்த இடத்துல நம்ம மரத்தை நட்டு நம்ம அழகு பார்க்கணும். மரம் இல்லைன்னா மனிதர்கள் நம்ம அனைவருமே இல்லை. இயற்கையை நம்ம அழித்து கொண்டே போகிறோம். நாளுக்கு நாள் இயற்கையை அழித்து கொண்டே போகிறோம். இயற்கையை வந்து அழிக்கும் போது இயற்கை நம்மளே அழிக்க நேரிடுகிறது. எப்படின்னா வெப்பத்தினால் ஆகக்கூடிய நோய் எங்க பார்த்தாலும் ஒரே இருமல் தும்மல் ஏன் வருகிறது? வெப்பம் அதிகரிப்பதனாலதான் அந்த வியாதி வருகிறது. அதை நம்ம கட்டுப்படுத்த மரம் நடுவது ரொம்ப முக்கியமானது. நம்ம அனைவரும் சேர்ந்து ஒரு சங்கிலி தொடர் போல மரத்தை நட வேண்டும் என்று உறுதி கூறுகிறேன். ஐலாண்டோட பல நாள் கனவு இன்னைக்கு ரோட்டரி மூலமா நிறைவேற்றது. இந்த பசுமை புரட்சியினால பையப்பந்தாங்கல்ல நாங்கள்லாம் வந்து பஞ்சாயத்து தலைவரையும் வேண்டிட்டு இருக்கோம். ஃபுல்லா இடத்தையும் மரமாக நட்டுட்டு இது வந்து அடையாறு மாதிரி இந்த ஐயப்பந்தாங்கல் பண்ணலான்னு இருக்கோம். பிரின்ஸ் ஐலேண்ட்லேருந்து மேக்ஸிமம் கோஆப்ரேட் பண்ணோம். இன்ஃபேக்ட் ஐ ஷுட் தேங்க் தி president elect of the Rotarian and Muthuswamy and பசுமை எல்லாரும் சேர்ந்து பண்ணாதான் பண்ண முடியும். கரெக்டாக சொன்னார். மரத்தை வச்சா மட்டும் போகாது, அதை வளர்ப்பையும் பார்த்துக்கணும். அதுக்கான நாங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் இந்த பசுமை புரட்சியில் சேர்ந்துட்டு நாடு வளமா இருக்கிறதுக்கு பார்த்துக்கிறோம். You are watching IndiaNewsTamil.com.